அனைவருக்கும் இனிய அன்புகள வணக்கங்கள். உங்கள் ஜோதிடர் பண்டிட் செந்தில்குமார் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போறது துலாம் ராசி பணவரவு அதிகரிக்க எளிய பரிகாரத்தை பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணாத இருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல சென்ட் ஆகும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். துலாம் ராசி காலபுருஷன் தத்துவப்படி 7வது ராசி தான் துலாம் ராசி. சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் கொண்டதுதான் துலாம் ராசி. துலாம் ராசிங்கிறது தெராசு சிம்பிள். அந்த வீட்டின் அதிபதி சுக்கிர பகவான். எப்பொழுதும் துலாம் ராசிக்கு அதிர்ஷ்டம் வேண்டும் என்றால் நீங்க அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு பூ மலர்கள் அடிக்கடி வாங்கிட்டு வந்து வீட்டுல வைக்கணும். ஏன் அப்படின்னா சுக்கரனுக்கு பிடிச்சதே பாத்தீங்கன்னா பூ, வாசனை உள்ள பூக்கள். அப்போ இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்கள் வாசனை பூக்கள் உங்க வீட்டுல அடிக்கடி பயன்படுத்தி வந்தீங்கன்னா அந்த ராசி பலம் பெறும், அதிர்ஷ்டம் உண்டாகும். சுக்கிரனா திருமணத்தை குறிக்கக்கூடியது. எப்பவுமே இந்த துலாம் ராசிகள் பிறந்தவர்கள் திருமண உதவி நிறைய செய்யுங்க. அடிக்கடி திருமண நிகழ்வு நீங்க கலந்து கொள்ளுங்க. முடிந்த அளவுக்கு மாங்கல்யம் செய்வதற்கு நீங்க உதவி செய்யுங்க. திருமணத்திற்காக கண்டிப்பா உங்களுக்கு இந்த துலாம் ராசி பிறந்தவர்கள் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதே மாதிரி திருமணத்திற்காக செய்வதற்கு மங்கள பொருட்கள் வாங்கி தானமாக கொடுங்க. கண்டிப்பா அந்த துலாம் ராசி மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நடக்கும். உங்க ஜாதகத்தில் எவ்வளவு பெரிய கர்ம வினை இருந்தாலும் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தனத்தை குறிக்கக்கூடிய பாவனா 2ஆம் பாவம் விருச்சக ராசி. விருச்சகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நீங்க இயக்கினீங்கன்னா கண்டிப்பா துலாம் ராசிகள் பிறந்தவர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். ஏன்னா காலபுருஷன் தத்துவப்படி 8வது வீடு தான் விருச்சக ராசி. அந்த வீட்டின் அதிபதி செவ்வாய். அப்போ செவ்வாய் எல்லாம் எவ்வாறெல்லாம் இயக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய்ங்கிறது நம்ம ரத்தத்துக்கு சம்பந்தப்பட்டது. அப்போ ரத்தத்துக்கு சம்பந்தப்பட்ட வியாதி உள்ள நபர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. வெட்டுக்காயம் ஏற்பட்ட நபர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. கண்டிப்பா செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் கண்டிப்பா கிடைக்கும். அடுத்ததா ஈபியில் வேலை செய்கிறவர்கள், தீயணைப்பு துறையில் உள்ளவர்கள், செங்கல் சூளையில் வேலை செய்பவர்கள், முருகன் கோயில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்கள், இவங்களுக்கெல்லாம் நீங்கள் முடிந்த உதவி எவ்வளவு தூரம் உங்களால் உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க உதவி செய்யும் பொழுது கண்டிப்பா செவ்வாய் பகவானுடைய அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா நிச்சயம் உங்களுக்கு தனவரவு அதிகரிக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு உண்டான தானியம் துவரம்பருப்பு. அப்போ நீங்க துவரம்பருப்பை செவ்வாய்க்கிழமை அன்று நீங்க துவரம்பருப்பு தானம் கொடுங்க. கண்டிப்பா செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். அதே மாதிரி சாம்பார் சாதம் செய்து செவ்வாய்க்கிழமை தானமா கொடுங்க முருகன் கோயில்ல. கண்டிப்பா உங்களுக்கு செவ்வாய் பகவானோட அனுகிரகம் கிடைக்கும். அதே மாதிரி செவ்வாய் பகவானுக்கு பலம் பெற்ற கோயில் பாத்தீங்கன்னா பழனி. செவ்வாய்க்கிழமை பழனி சென்று அர்ச்சனை செய்து வாருங்கள். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பா பணவரவு அதிகரிக்கும். அதே மாதிரி சர்க்கஸ் செய்யக்கூடிய அங்க வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கும் நீங்க உதவி செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆபரேஷன் செய்யறாங்கல்ல, 8ஆம் பாவம்னா ஆபரேஷன். அது காலபுருஷன் 8ஆம் வீடு, உங்க ராசிக்கு 2ஆம் வீடு. அப்போ ஆபரேஷன் பண்ணினவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. மருந்து மாத்திரை இந்த மாதிரி வாங்கி தானமா கொடுங்க. அதே மாதிரி இந்த பொது கழிப்படை ரூம் இருக்குமில்ல, பொதுமக்கள் பயன்படுத்த கழிப்படை ரூம்புகள் பயன்படுத்தக்கூடிய, சுத்தம் செய்யக்கூடிய, கிளீனிங் செய்யப்படக்கூடிய சீமார், பிரஷ் இந்த மாதிரி பொருட்கள் வாங்கி
துலாம் ராசியில் பிறந்தவர்கள் கொடுக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய 8வது பாவம் இயங்க ஆரம்பிக்கும். காலபுருஷன் 8வது பாவம். அப்ப கண்டிப்பா அந்த ராசி பலம் பெறும் பொழுது கண்டிப்பா நிச்சயம் வருமானம் உயரும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 2வது வீட்டிலே இருக்கக்கூடிய நட்சத்திரம் உடைபடாத நட்சத்திரம் எதுன்னு கேட்டீங்கன்னா அனுச நட்சத்திரம். அப்ப அனுச நட்சத்திரத்துடைய உணவுப் பொருள் நீங்க தானமா கொடுக்கும்போது 2ஆம் இடம் செயல்படுத்தும். அப்ப அனுச நட்சத்திரத்துக்கு உண்டான பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா கருப்பெட்டி, விசிறி, பயன்படுத்தக்கூடிய விசிறி, 2வது கொடை, மழைக்காக பயன்படுத்தக்கூடிய கொடை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அனுச நட்சத்திரத்துக்கு உண்டான பொருட்கள். அப்ப நீங்க இதெல்லாம் தானம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பா நிச்சயம் பணவரவு அதிகரிக்கும். சோ இது மாதிரிலாம் நீங்க இயக்கும் பொழுது கண்டிப்பா இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பா பணவரவு அதிகரிக்கும். சோ இது ஜெனரலான பரிகாரங்கள் தான். மற்றபடி உங்களுடைய ஜாதகத்தில் நீங்க எந்த 12 லக்னத்தில் ஏதோ லக்னத்தில் பிறந்திருப்பீங்க. அந்த 12 லக்னத்தில் ஏதோ லக்னத்தில் நீங்க பிறந்திருப்பீங்க. அந்த 2ஆம் வீட்டு பாவத்தினுடைய கிரகத்தை நீங்க இயக்க வேண்டும் உங்க ஜாதகத்தை பார்த்து. அப்போ அந்த கிரகத்தை இயக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு பணவரவு இன்னும் அதிகரிக்கும். அதே மாதிரி 2ஆம் பாவ அதிபதி கிரகங்கள் 12 ராசியில் எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவத்தை இயக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு அந்த இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். அதே மாதிரி லக்னத்துக்கு 2ஆம் வீட்டு அதிபதி என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்குன்னு பாருங்க. அந்த சாரநாதனை இயக்குங்க. எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டை இயக்கும் பொழுதும் நிச்சயம் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். அதே மாதிரி 2ஆம் வீட்டை எந்த கிரகம் பார்க்குதுன்னு பாருங்க. கண்டிப்பா லக்னத்திலிருந்து 2ஆம் வீட்டை தனாம் வீடு அது எந்த கிரகம் பார்க்குதோ அந்த கிரகத்தை நீங்க இயக்கும் பொழுதும் கூட உங்களுக்கு தனவரவு அதிகரிக்கும். ஸோ இவ்வாறெல்லாம் நீங்க உங்க லக்னத்தை பார்த்து கூட இயக்கிக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு தனவரவு அதிகரிக்கும். சரிங்களா? இப்படிலாம் இயக்கங்க. துலாம் ராசியில் பிறந்தவர்கள் இவ்வாறு இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம் உண்டு. நன்றி. நான் ஆன்லைன் மூலமா ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ வெளியூர்ல வெளி தேசத்துல எங்க இருந்தாலும் சரி, நீங்க என்னுடைய டிஸ்கரி பாக்ஸ்ல என்னுடைய செல் நம்பர் இருக்கு. அதில் அப்பாயின்மெண்ட் எடுத்து ஜாதகம் நீங்க பார்த்து கொள்ளலாம். வாசி ஏதேனும் சந்தேகம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அடுத்த ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.